சரவணன்ட்ட கேட்கணும். சரவணன் சார், இவங்க வந்து நிற்கிற விஷயம் அப்படிங்கிறது வந்து வாழும் தலைவர்களுடைய பெயரை எங்கேயும் பயன்படுத்துறது இல்லை, அதனால தான் நீதிமன்றத்துக்கு போயிருக்குது அதிமுக, இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்றாங்க. இதை எப்படி பார்க்குது திமுக? இல்லை, இது வந்து ஒரு அற்பத்தனமான அரசியல் என்று தான் சொல்ல வேண்டும். முதல்வருடைய பெருமை, முதல்வர் வந்து ஒரு மிக செல்வாக்குமிக்க தலைவராக அகில இந்தியாவில் வந்து உயர்ந்து நிற்கிறார். அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதுவும் இந்த ஸ்கீம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் சக்ஸஸ். உங்களுடன் ஸ்டாலினர் அந்த ஸ்கீம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் சக்ஸஸ். மக்களிடையே ஒரு பெருத்த ஆதரவை ஏற்படுத்திச்சு. அது ஏற்படுத்தியவுடன் என்ன பண்ணுறாங்க, இவர்களுக்கு தாங்க முடியல. அச்சச்சோ, இப்படி வந்து ஒரு முயற்சி எடுக்கிறதே, இவருக்கு மீண்டும் இப்படி ஒரு இது நல்ல பெயரா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற நோக்கில் ஏதோ இந்த திட்டமே ஒரு ஃபெயிலியர் திட்டம் போல், நீதிமன்றங்களுக்கு இது பிடிக்கல, இந்த திட்டம் பிடிக்கல அப்படின்றது போல் ஒரு தோரணையை உருவாக்குவதற்காக இப்படி வந்து ஒரு அல்பத்தனமான ஒரு வழக்கை வந்து இவர்கள் வந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதனால தான் உச்ச நீதிமன்றம் இவர்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய், எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருக்கும் இவ்வளோ பெரிய ஃபைன்லாம் போட்டதில்லை, 10 லட்சம் ரூபாய் அபராதம். அதுவும் எப்படி 10 லட்சமா 20 லட்சமானு கேட்டுட்டு இல்ல சரவண சார், ஒரு எம்பிக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. எக்ஸாக்ட்லி, தட்ஸ் வாட் ஐம் சேயிங். இது வரைக்கும் யாருக்கும் இப்படி ஒரு, அதுவும் 10 லட்சமா 20 லட்சமானு யாருக்கும் இந்த மாதிரி இவ்வளோ 10 லட்சம் ரூபாயை வந்து அதுவும் தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இதை நீங்கள் எதோடு வேறுபடுத்தி பார்க்க வேண்டும், பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னா தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பெருந்தன்மையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். 2020 செல்வி ஜெயலலிதா படத்தை அச்சிட்டு 50,000 ஸ்கூல் பேக் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை வந்து மாற்றணும் அப்படின்னா அதுக்கு 8 கோடி செலவாகணும். மாற்ற வேண்டாம், செல்வி ஜெயலலிதா படத்தோடைய போட்டோன்னு சொல்லி அதற்கு உத்தரவு கொடுத்தவர் யார், அந்த பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின். அதை இதோடு பொருத்தி பாருங்க. அதே போல 2020 ஒரு இதுக்கு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு செல்வி ஜெயலலிதாவுடைய பெயரை வைத்தார்கள். அதை பயந்து போய் ஆளுநர்கிட்ட எதிர்க்க திராணியற்று பயந்து போய் அதை அப்படியே விட்டுட்டு ஓட்டாங்க. அதற்கு வழக்கு போட்டு செல்வி ஜெயலலிதாவின் பெயரை பல்கலைக்கழகத்திற்கு வைக்க வேண்டும் வழக்கு போட்டு பாஜகவோடு போராடி ஆளுநரோடு போராடி வெற்றி பெற்றது யாருன்னா தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின். அவர் பேரை வைக்கிறதுல என்னங்க தப்பு? இப்போ இதை இன்னொரு எடுத்துக்காட்டு, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போலாம். திரு மோடி அவர்களுடைய பெயரை பயன்படுத்தாமல் இருக்காங்களா? PMKJ ஃபண்ட்ஸ், அதில் வந்து கட்டக்கூடிய வீடுகள்லாம் இந்த சிமெண்ட் பேக்கில் அதிலலாம் மோடியோடைய படங்கள் அச்சிட்டு தான் வந்து கொண்டு இருக்கிறது. ஐயா, கோவிட் சர்டிஃபிகேட்டில் மோடியோடைய பெயர் படம் இருந்துச்சு. அதை விட கொடுமை என்ன அப்படின்னா, திருமதி நிர்மலா சீதாராமன் தெலுங்கானாவில் போய் ரேஷன் கடையில் சண்டை போட்டாங்க. பணத்தை வாங்குறீங்கல்ல ஒன்றிய அரசுக்கிட்ட, ஏன் ஃபோட்டோவை வைக்கல, மோடி ஃபோட்டோவை வைக்கல, மோடி பேரை ஏன் வைக்கலன்னு சொல்லி ரேஷன் கடையில் போய் சண்டையை போட்டார் திருமதி நிர்மலா சீதாராமன். இதையெல்லாம் மறந்துட்டாங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் இருக்கா? சில இப்போ வாழும் தலைவர்களுடைய பெயரை வைக்கக்கூடாது அப்படின்ற நல்ல நோக்கத்தில் போகிறாங்கன்னா, ஐயா அது ஒன்றிய அரசுக்கும் தானே பொருந்தோம், அப்போ ஒன்றிய அரசுக்கும் சேர்த்து தானே கேஸ் போட்டிருக்கணும். இதில் இவர்களுடைய அற்பத்தனமான அரசியல் நோக்கம் வெளிப்பட்டிருக்கிறது. அதற்கு உச்ச நீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது. இனிமே இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, இனிமே திரு CV சண்முகம் அவர்கள் இப்படிப்பட்ட வழக்குகளை தொடுக்க முடியுமா அப்படின்ற அந்த கேள்வியும் எழுந்திருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறீங்க அப்படின்னா போனஃபைட்ஸ் இருக்கணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஏற்கனவே இதை மாதிரி பல ஒரு அற்பத்தனமான வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார் அப்படின்னா திருப்பி அவரால் போட முடியுமா அப்படின்றது முக்கியமான கேள்வி. இனிமேல் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அவர்களுக்கு ஒரு பாடம். ஐயா, அரசியலை நீங்கள் வந்து அரசியலாக செய்யுங்க. இதை நீங்கள் இன்னொரு விஷயத்தோடு வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். அது என்ன அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்பொழுது திமுகவும் வழக்குகளை தாக்கல் செய்தது. ஆனால் இப்படி திட்டத்திற்கு இந்த பெயரை வைக்கக்கூடாது, அந்த திட்டத்தை நடத்தக்கூடாது, OTP வாங்கக்கூடாது, ATP வாங்கக்கூடாதுன்னு வழக்கு போடல. டெண்டர்ல முறைகேடு, டெண்டர்ல முறைகேடு. ஒரு கேள்வி கேட்கிறாரு உங்ககிட்ட ராஜகோபால் சார், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா? ஒரு கேள்வி கேட்கிறார் ராஜகோபால். இல்ல, நான் கேள்வி கேட்கல. நான் சொல்றது ரொம்ப சிம்பிள். ஒரு படத்துக்கும் பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் எந்த திட்டத்தையாவது சொல்லுங்க. பேர் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்றிய அரசோ இல்லைன்னா பாஜக அரசோ எங்கேயாவது
வாழும் தலைவரை பெயரை கொண்ட ஒரு திட்டத்தை சொல்லுங்க சார் அவர் கேக்குறது அவர் படத்தை விடுறாங்க. எல்லாரும் படத்தை முதல்ல இருந்து ஓட்டிட்டு தான் இருக்கீங்க. எனக்கு புரியுது படம் எல்லாரும் தான் ஓட்டிட்டு இருக்கீங்க. போட்டோ போடுறது அப்படிங்கிறது வேற. எங்கேயாவது ஒரு திட்டத்துக்கு பெயர் இருக்குதா, தலைவர்களுடைய பெயர் இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு அவர்கிட்ட பதில் கிடையாது. இல்ல வர என்னன்னா இல்ல பதில் கிடையாது. இல்ல எனக்கு என்கிட்ட பதில் இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. சொல்லுங்க, திட்டம் பேரை சொல்லுங்க. ஐயா, பேரை விட மோசம் போட்டோ. I'll explain, please allow me. தொன்று தொட்டு நடந்து வருகின்றது போட்டோ. போட்டோ ஏன்னா எழுத படிக்க வருகின்றது. தெரியாதவர்கள் கூட போட்டோ எல்லா தெரியும். வருகின்றது. எழுத படிக்க தெரிந்தவர்கள் மட்டும்தான் பேரை படிக்க முடியும். எழுத படிக்க தெரியாதவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் போட்டோவை போட்டாங்க. கோவிட் வேக்சின்ல எதுக்கு சார் போட்டோவை போட்டாங்க? அவர் தயாரிச்சாரா? மோடி என்ன விஞ்ஞானியா? எதற்கு? அப்ப டெத் சர்டிபிகேட்ல போனல திரு மோடியோட படத்தை போடுவாரா? திரு மோடி அவர்கள் டெத் சர்டிபிகேட் போட்டாரா? யாரையும் பேசாதீங்க. வந்து எத்தனை பேர் இறந்து போனாங்க? அவர் பொறியியல் படிச்சிருக்காருன்னா கேட்கல. இறந்து போனாங்களா? டெத் சர்டிபிகேட் தேவையில்லாம தரக்குறைவா பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இல்ல தரக்குறைவு அல்ல. விஞ்ஞானியானா அப்ப நானும் கேள்வி கேட்க முடியும். அடுத்து அதை தானே கேட்பாங்க. ஏதோ இவர்தான் பெரிய விஞ்ஞானி, கோவிட் படம் போடுவது வந்து தொன்று தொட்டு கோவிட் வேக்சின் சர்டிபிகேட்ல ஒரு போட்டோ போட்டாங்க. ஒரு முறையாக பின்பற்றப்படுகின்றது. கோவிட் வேக்சின் யாருடைய பணத்துல போடுது? மோடியோட பணத்துல போட்டாங்களா? எந்த திட்டமும் மோடியோட பணத்துல போட்டாங்களா கோவிட் வேக்சின்? இந்திய மக்களுடைய வரி பணத்துல எல்லாருக்கும் கோவிட் வேக்சின் போட்டாங்க. ஃபண்ட் தான் போட்டுருக்காங்க. அதுல யார் அதுலயே பேரும் கிடையாது. விளம்பர தேடி கூட விளம்பர பிரியார் திரு மோடி அவர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர் வந்து இப்படி மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டத்தை வயிறறிந்து போய் இல்ல இன்னொரு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.